தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேஜமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தர காத்துருக்காரு. கர்த்தர் நன்மையானது அப்படின்னா நமக்கு என்ன நன்மையை கொடுக்க போறாருன்னு அங்கேயே போட்டிருக்கு பாருங்களேன். நம்மளுடைய தேசத்துல நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், நம்ம பலத்து பெருகுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, நம்ம பலத்து பெருகுவோம். எப்படி பெருகுவோம்? நம்ம தேசத்துல இதுவரைக்கும் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, என் வருமானத்துல வளர்ச்சிகள் இல்லையே, என் வருமானத்துல ஆசீர்வாதம் வரலையே, என்னுடைய இருக்கிற இடத்துல இப்போ கூட நான் கடன்காரனா தானே இருக்கேன், இப்போ கூட நான் வாடகை வீட்டுல தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறாரு, நீங்க விசுவாசிங்க. அப்போ இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நீங்க இருக்கிற தேசத்துல பலத்து பெருகுவீர்கள். நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை நிச்சயமாய் தேவன் கொடுத்த வார்த்தை. இது என் வாழ்வில் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்வில் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.